மகேஷ் சார் அவ்வளோ நல்ல மனுஷன் சார். நான் கூட உங்க ஒய்ஃபை கூட்டிட்டு வந்து அவங்க முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலான்னு கேட்டேன் சார். அவர் அதுக்கு இல்லை சார், இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொன்னார். என்னங்க சொல்றீங்கன்னு கேட்டா, இல்லை இனிமே தான் கல்யாணம், அவங்க பேருக்கு தான் நான் சொத்தை எழுதி வைக்கிறேன்னு சொன்னார் சார். இப்படி ஒரு மனுஷனை என் லைஃப்ல நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை சார். கல்யாணத்துக்கு முன்னாலேயே அந்த பொண்ணு மேல இப்படி சொத்து எழுதி வைக்கிறதெல்லாம் சாத்தியமே இல்லைங்க. இங்க பாருங்க, இந்த டாக்குமெண்ட்டை நான் உங்ககிட்டயே கொடுத்துட்றேன். என்ன செய்யணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. நான் வரேன். பாத்தீங்களா, நான் தான் சொன்னேனே. யாராவது கேட்டீங்களா? இப்ப உங்க மூஞ்ச கொண்டு போய் எங்க வச்சுக்குவீங்க? இவங்க எல்லாம் எப்பவுமே இப்படிதான் பாட்டி. அவசரப்பட்டு அவசரப்பட்டு அவரை அசிங்கப்படுத்திடுவாங்க. வாழ போறது நான் தானே. ஏய், என்னம்மா நீ? நேத்து நீயும் தானே கோவப்பட்டு அழுது பேசுன. அழுத? அவர் மேல நம்பிக்கை இல்லாமலாம் இல்ல, நீங்க எல்லாரும் திட்டுனீங்க, அதனால அழுத. ச்சே, நம்ம புத்தி ஏன் தான் இப்படி எல்லாம் போச்சோ? ஒரு தங்கமான பிள்ளை சந்தேகப்பட்டு அவர் மனசை நோகடிச்சிட்டமே. இப்ப என்ன கேட்டு போச்சு? உடனே அவனுக்கு போனை போட்டு கூப்பிடுங்க. பாட்டி, அவன் இவன்னு சொன்னீங்கன்னா அவ்வளவுதான், பாத்துக்கோங்க. இங்க பாருடா, எனக்கு உரிமை இருக்குது, நான் கூப்பிடுறேன். என்ன உரிமை ஏது உரிமைன்னு யாரும் கேட்க மாட்டீங்களா? ஐயோ, அக்காவை விட்டா நச நசன் பேசிக்கிட்டே இருக்கும். மாப்பிளைக்கு போனை போட்டு உடனே கூப்பிடுங்க. அவர் வந்தாதான் எனக்கு ஜாலியா இருக்கும். ரொம்ப முக்கியம். பா, இப்ப என்னப்பா செய்யறது? ரங்கா, நம்ம எல்லாரும் மாப்பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேட்போம். கதிரு, மாப்பிள்ளைக்கு முதல்ல போனை போடு. இந்தாங்க தாத்தா. கொடுப்பா. டேய், கதர் கிட்ட இருந்து போன்ற. பஸ் கிடைக்கல, அதனால தான் வெயிட் பண்றோம். எப்படியாவது ஓடி போயிடுறோம். அடிச்சிட கடிச்சிட வேணாம்னு சொல்றா. டேய், கொஞ்சம் இரு. அப்படிலாம் நடக்காது. ராஜ மரியாதையோட வீட்டுக்குள்ள போய் இறங்குவோம். என்னடா சொல்ற? இப்ப பாரு. மாப்பிள்ளை தம்பி. தாத்தா, என்ன முதல்ல மன்னிச்சிருங்க தம்பி. ஐயோ, என்ன தாத்தா இதெல்லாம்? தம்பி, இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? இங்கதான், இந்த ஊர் எல்லையில இருக்கிற கோவில்ல. பஸ் கிடைக்கல, அதான் இங்கே தங்கிட்டோம். இதோ இப்போ கிளம்பிடுறோம். உங்களுக்கு எந்த விதத்திலையும் தொந்தரவா இருக்க மாட்டோம். சாரி, இப்பவே கிளம்பிடுறோம். ஐயோ, அப்படியெல்லாம் நீங்க பேசாதீங்க. தப்பு எங்க எல்லாரும் மேலேயும் தான். நாங்க தப்பு பண்ணிட்டோம். நீங்க மனசுல ஒண்ணும் வச்சுக்காம மறுபடியும் வீட்டுக்கு வரணும் மாப்ள. இல்ல தாத்தா, அது வந்து தம்பி, நான் வயசுல பெரிய மனுஷன், உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். எப்படியாவது வந்துருங்க தம்பி. ஐயோ தாத்தா, என்ன நீங்க இப்படிலாம் பேசுறீங்க? நீங்க இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தாத்தா. மாப்பிள, நீங்க எப்படியாவது வீட்டுக்கு வரணும்.
மாப்பிள நீங்க அங்கே இருங்க. இப்ப நான் கதிரை வர சொல்றேன், அவன் கூட நீங்க வந்துருங்க. ஐயோ தாத்தா, நீங்க ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? நான் வரேன். ரொம்ப நன்றி மாப்பிள, ரொம்ப சந்தோஷம். கதிரு, மாப்பிளைய கார் எடுத்து போய் கூட்டு வா போ. போ. கதிர், மெதுவா பார்த்து பேசி கூட்டிட்டு வா. சரிம்மா. டேய், நம்ம திட்டம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இதுக்கு தான் ராத்திரி முழுக்க ஊர் எல்லையில படுக்க வச்சிருந்தியா? டேய், ப்ராஜெக்ட்ரா. டேய், ஏதாவது சொல்லிட்டு போறேன். டேய், எதுவா இருந்தாலும் சொல்லுடா, மனசுல வச்சுக்காத என்ன? சரி சரி, முறைக்காத. எல்லாத்தையும் எடுத்து வை, நம்மளை கூட்டிட்டு போறதுக்கு வண்டி வந்துட்டு இருக்கு. அது எப்படிடா கொஞ்சம் கூட வெக்கமே பட மாட்டேன்ற? அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு 300 கோடியில படுத்து கிடக்கிற மாதிரி கற்பனை பண்ணி பாரு. வெக்கமே வராது. மணி டசன்ட் கம் ஈஸி பாஸ். சரி சரி, எடுத்து வை பார்க்கலாம். எங்க மாப்ள, என்ன மன்னிச்சிருங்க. நான் வந்து கண்மூடித்தனமா அவசரத்துல தப்பு பண்ணிட்டேன் ஏதோ. ஆனா நீங்க ரொம்ப பொறுமையா நிதானமா நடந்துக்கிறீங்க. ஒரு தடவைனா கூட பரவாயில்ல, பல தடவை நீங்க எங்களை மன்னிச்சிட்டீங்க. இருந்தாலும் எங்களுக்கு தான் மாப்ள புத்தி வரவே மாட்டேங்குது. மாப்ள, உங்க கைய பிடிச்சு கெஞ்சி கேக்குறேன், நாங்க அப்படி நடந்துகிட்டது ரொம்ப பெரிய தப்பு தான். அதுக்காக நீங்க எங்களை மன்னிக்கணும். என்ன கதிருது? நீங்க என்ன வேணும்னே அப்படி நடந்துக்கிட்டீங்க? உங்க சிச்சுவேஷன்ல யாரா இருந்தாலும் அப்படித்தான் நடந்துப்பாங்க. இருந்தாலும் நீங்க அவ்வளவு தூரம் சொன்னீங்களே, நாங்க தான் அதை கொஞ்சம் கூட காது கொடுத்து கூட கேட்கல. இல்ல மாப்ள, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். எங்களை இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க. ஏன் திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல மாப்ள, அட்வொகேட் வந்து விஷயத்த சொன்னாரு. எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அவமானமா போச்சு. கல்யாணத்துக்கு முன்னாலேயே நீங்க எங்க அக்கா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க.